அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சி மன அமைதியாக இருக்கும்போது அது ஒரு நிறைவான ஆசிர் உண்டு. நம்மளை பார்த்து பிறரும் எப்படி உங்களால் இருக்க முடியுது என்று கேட்கும்படி இருக்க வேண்டும். அப்போது நாம் இறைவனை எப்பொழுதும் சார்ந்து இருக்கும்போது ஒரு நிறைவான ஆசிர் இந்த மாதம் முழுமைக்கு எப்படி கொடுக்கிறார்? அவருக்கு நன்றி சொல்லுகிறார். அவர் செய்த அனைத்துக்கும் நினைவு கூற சொல்கிறார். அப்படி நினைவு கூறும்போது அவர் நமக்கு பாதுகாப்பும் துணையும் கேடையுமாக இருக்கிறார் இல்லையா? ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற வார்த்தை அதுதானே. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை கொடுத்து நம்மளை தேற்றுகிறார் என்று பார்ப்போமா? திருப்பாடல் 116 இறை வார்த்தை 1 முடிய. அல்லேலுயா, ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறேன், ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடி நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார். சாவின் கயிர்கள் என்னை பிணித்து கொண்டன, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன, துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தரலும் என்று கெஞ்சினேன். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலை உண்டு. எந்த நிலை? நாம் இறைவனை சார்ந்திருக்கும் போதே நமக்கு துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், வேதனைகள் வரும், வாதைகள் வரும், நோவுகள் வரும், நொடிகள் வரும் இல்லையா? நம்ம எந்த நோவுகள் நொடிகள் வந்தாலும் அனைத்திலுமே நமக்கு இறைவனே நம்மளை சார்ந்திருக்கிறார். நாம் இறைவனை சார்ந்திருந்தோம் என்றில்லை, இறைவன் நம்மளை சார்ந்திருக்கிறார். நாம் எங்கு போனாலும் இறைவன் நம்மளோடு கூட வருகிறார். நம்மளை ஒரு நாள் விட்டு பிரிவதே இல்லை. அப்படி அவர் நம்மோடு கூட இருக்கும்போது எல்லா துன்பத்திலும் அவர் நம்மளை கூடையே இருந்து நம்மளை வழிநடத்துகிறார். எந்த நோய் நொடிகளிலும் அவர் நம்மளை பாதுகாக்கிறார். ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாம் விரும்பினோம் என்றால் அந்த இடத்திற்கு நாம் செல்லாதவாறு நம்மளை தடுத்து நிறுத்துகின்றார். ஏனென்றால் அங்கு சென்று துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் வாதைகளும் நம் குடும்பத்திற்கும் நமக்கும் வரும் என்றால் அந்த இடத்திற்கு நீ போக வேண்டாம் என்று முன்கூட்டியே நம்மளை தடுக்கின்றார். அப்படி தடுப்பவர் தான் நம்மேல் அன்பு கூர்ந்த இறைவன். நாம் அவர் மீது அன்பு கூறுகிறோம். அவர் நம்மை நிறைவாக வைத்திருப்பதால் அதான் ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறேன், ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். நாம் அவரை சார்ந்து இருக்கும்போது நாம் கேட்கின்ற அனைத்து விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் தருகிறார். நாம் மன்றாடியதற்கு அவர் செவிசாய்க்கின்றார். நம்ம சாவின் கயிறுகள் நம்மளை இருக்குனாலும், அதாவது மறிச்சிருமோ, இந்த நோயில் மறிச்சிருமோ, நமக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு எல்லாரும் நம்மளை பயமுறுத்தினாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னோடு கூட இருக்கேன், நீ ஏன் பயப்படுற? உன் வாழ்நாட்களை நான் நீட்டித்தாரேன், ஏன் கலங்குற? அப்படின்னு அவர் நமக்கு ஆறுதல் சொல்கிறார். ஏனென்றால் எப்போதும் துன்பத்திலும் துயரத்திலும் நாம் ஆட்கொண்டு இருந்தாலும் அவர் பேரை நாம் தொழும்போது அவர் நம்மளை பாதுகாக்கிறார், பலப்படுத்துகிறார், தேற்றுகிறார், திடப்படுத்துகிறார், தாங்குகிறார், தப்பி வைக்கிறார், ஏந்துகிறார் அவர் கருத்துக்குள். எல்லா நிலையிலும் இருந்து நம்மளை தப்பி வைத்து அவர் கருத்துக்குள் வைத்துக் கொள்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? எந்த நிலையில் இருக்கிறோம்? எவ்வாறு அவருக்கு நன்றி செலுத்துகிறோம்? பெற்றுக்கொண்டதற்கு மட்டுமா? பெறப்போகிறதுக்கு மட்டுமா? பிறருக்கு அவர் கொடுத்ததற்காகவா? என் நிலையிலும் நாம் பிறருக்காக ஜெபிக்கின்ற ஜெபங்கள் ஏறெடுத்து பார்க்கப்படும். பிறருக்கு ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தின் மூலமாக நம் தேவைகள் எதுவோ அதையும் சந்திப்பார். அவர் சந்திச்சிருக்கிறாரா இல்லையா? சந்திச்சிருக்கிறார். அப்போ அவரின்றி வேறு ஒன்றுமே இல்லை நாம் நினைக்கும்போது நிறைவான வாழ்க்கை உண்டு. இந்த இறை சிந்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, எதை சொல்லி நான் உமக்கு நன்றி சொல்வேன் இறைவா என்று சொல்லும்படி நீர் அனைத்தையும் நிறைவாக செய்திருக்கிறீர். அன்றன்றுக்கு தேவை எதுவோ அதை அனைத்தையும் தாருகிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, பிறரிடம் கையேந்தாதவாறு உள்ளதை கொண்டு வாழும்படி எங்களை நிறைவுபடுத்துகிறேன் ஆண்டவரே. ஒன்றுமே இல்லை என்றாலும் எங்களை நிறைவாக வெளியில் நாங்கள் செல்லும்போது எல்லாம் நிறைவாக இருக்கு என்று சொல்வது போல் எங்களை வழிநடத்துகிறேன் ஆண்டவரே. இது மட்டும் போதும் ஆண்டவரே. என்னால் உம்மை புகழ்ந்து உம்மை வாழ்த்து உம்மை போற்றுகின்ற அந்த வரம் மட்டும் கேட்டு உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.